இந்த உலகத்துல ஒரு மனுஷனா பிறந்தா எதையாவது சாதிக்கணுங்க. சாதிச்சு செத்து போயிடும். அந்த மாதிரி சாதனைகள்ல இன்னைக்கு நமக்கு எடுத்துக்காட்டா பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய சாதனைகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசம் தெரியும். எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட ஒரு மனுஷனை நம்ம இப்ப இதுல போய் பேச போறோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் 3வது முறையாக ரேஸ்ல நம்ம தலை வெற்றி பெற்றிருக்கு. இந்த ரேஸை பொறுத்த வரைக்கும் தனக்கு இந்த வெற்றி ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றியாக கருதப்படுது. இந்த வெற்றிக்கு தலை ரொம்ப பொருத்தமானவர் என்று நீங்க சொன்னா அது மிகையானது. இப்போ உங்களுக்கு புரியுதா? பத்மபூஷன் விருது நம்ம தலைக்கு எதுக்கு கொடுத்திருக்கான்னு. உலகத்துல உயிரை பணையம் வச்சு நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடியவங்க தான் உண்மையிலே மனுஷன் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆனா உயிரை பணையம் வச்சு நிறைய விஷயம் அதனால நிறைய விஷயங்களை நம்ம தலை சாதிச்சுட்டே இருக்காங்க. தலையோட சாதனைக்கு இன்னைக்கு பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. தமிழக மக்கள் உள்ளங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு நிறைஞ்ச மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது தான் சொல்ல. தலையோட இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு முக்கியமா பார்க்கும்போது நிச்சயமா ஒரு ரசிகனா நான் பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு சாதனைக்கு இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறது. ஆனா அந்த சாதனைக்கு கஷ்டப்பட்டு தன்னோட உயிரை பணைய வைத்து இந்த உலகத்துல எதெல்லாம் சாதிச்சு நம்ம ஒரு ஆசை ஒரு லட்சியம் எல்லாருக்கும் இருக்கும். அந்த ஆசை லட்சியம் நிறைவேற வரைக்கும் நிறைய சாதனைகளை நம்ம சாதிச்சுட்டே அப்பேற்பட்ட ஒரு சாதனையான மனிதரை தனக்கு பாராட்டாமலே இருக்க முடியலைங்க. இது 3வது முறையாக வெற்றி பெற்றது மிக மிக நம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கே பெரிய ஒரு பெருமை ஒரு இந்திய குடிமகனாக செலுத்த நம்ம தரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.